சப்பாத்தி அண்ட் பூரிக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சைட் டிஷ் இருந்தால் கூட அதிகமான பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த உருளைக்கிழங்கு குருமா தாங்க செய்வாங்க. அந்த உருளைக்கிழங்கு குருமாவே ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் செய்யறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் மசாலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு 4 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாசி பூவும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாகவே காரம் இந்த பச்சை மிளகாவில் தான் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 4-5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியை இடித்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி 1-2 மசிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். ஸோ 1-1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. இது கொதிச்சிட்டு இருக்க டைமுக்குள்ள ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 5-6 பத்து தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 2 மிளகாவை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 5-6 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு டக்குன்னு திக்கனாக பார்க்கும். ஒரு 3-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கனாலே சூப்பராக இந்த குருமா ரெடி ஆகிடும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவிக்கோங்க. இது சூடாக சப்பாத்தி ஆர் பூரிக்கு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.